Hello friends, welcome to Thai Research. Gold scheme la என்ன வகையான gold scheme physical gold தவிர வேற எப்படிலாம் நம்மளால gold வாங்க முடியும். இதுல gold ETF இருக்கு, sovereign gold bonds இருக்கு. Gold ETF பத்தி நம்ம investment பார்ட்ல பார்க்கலாம். Sovereign gold பத்தி இப்ப பார்க்கலாம். இதுல மினிமம் 1 கிராம் மேக்ஸிமம் 4 kg வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வாங்க முடியும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது 8 years மெச்சூரிட்டி பீரியட். ஓகேவா, நீங்கள் இன்னைக்கு 1 கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கோல்டு அன்னைக்கு ரேட்டு காசு ரிட்டர்ன் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பர் இயருக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை 2 தடவையா 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கிடைக்கும். இந்த SGB பாண்ட்ஸை நீங்கள் 5 இயர்ஸ்லேருந்தே உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். 8th இயர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெச்சூர் ஆகிடும். மெச்சூரிட்டி முடிஞ்ச உடனே உங்களோட பணம் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் அந்த SGB வாங்கியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கோல்டு வாங்குறத எப்படிலாம் பார்த்து வாங்கலாம், சேதாரம் செய்கூலி இந்த மாதிரி விஷயத்தில் அனாவசியமாக பணத்தை விடுறதோ இல்லாமல் எப்படி நம்ம சேஃபாக கோல்டு வாங்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இப்போது FD RD இந்த மாதிரி விஷயத்துலலாம் போடுறீங்கன்னா உடனே உங்களால் லிக்விடேட் பண்ண முடியும். தங்க நகை வாங்கியிருந்தாலும் எந்த நேரத்துலையும் அதை பேங்க்கில் வச்சோ உங்களால் பணத்தை எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாகவே கன்சிடர் பண்ணலாம். எமர்ஜென்சி ஃபண்டோட அடுத்த நிலைமை தான் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்னு சொல்கிறது. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு இதே ஃபண்ட் உங்களுக்கு எல்லாயிரமும் உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இந்த ஃபண்ட் அக்யூமுலேட் ஆகும்போது உங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்ற கோலையை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் கோல்ஸுக்கு தான் நம்மளால் இந்த SGB மற்ற கவர்மெண்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தால 8 years 9 years ஸ்கீம்ஸ் எல்லாம் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சு இப்போ நீங்கள் வீடெல்லாம் வாங்க போறீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் பில்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் இப்போ 8 years 9 years 10 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுறது நீங்கள் பண்ணுற சின்ன சேவிங்ஸ்ல இருந்து தான். அது மட்டும் இல்லாமல் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் என்ன ஏஜ் குரூப்பாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு முடிவு பண்ணி இன்னைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை எடுத்து வச்சிருங்க. இப்போது நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை ஒரே ஒரு ஸ்கீமில் போடாமல் 2-3 ஸ்கீமில் பிரித்து போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நல்லதாக இருக்கும். நீங்கள் இப்போது FDயில் போடுறீங்க, RDயில் போடுறீங்க, அதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் லாங் டேர்ம் சேவிங்ஸ் மாதிரியான இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ணுறது நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேவிங்ஸ்னா என்ன, எதுக்கு சேவ் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், இந்த 3 விஷயத்தையும் நாம பார்த்தாச்சு. ஆனாலும் நம்மளால சேவ் பண்ண முடியல. இதுக்கான காரணத்தை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை எங்களோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.